இதுவரைக்கும் ஒன்றுமே சொல்லலை. அம்மா வந்து அட்மிட் பண்ணிக்கிறாங்க. அம்மா கதைக்க கூட இயலாத ஒரு கட்டத்தில் இருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். நான் ஜெயராம். இடையில நிகழ்நிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் பரத்துறையில் மந்திய ஹாஸ்பிட்டலில் தான் இன்று எடுத்து நிற்கிறோம். இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், திடீரென ஒரு காலம் ஒரு 10 மணி மேலே வரும் அம்மாவுக்கு நடந்த வருத்தமன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அப்படி நல்ல மாதிரி தான் கதைச்சு கொண்டு இருந்தவங்க திடீரென வந்து நெஞ்சு எல்லாமே வந்து நஞ்சுகள்லாம் கொழுவி குத்து வேதனையாக வந்துட்டு அம்மாவுக்கு மூச்செடுக்க அந்தரப்பட்டு கொண்டிருந்தவ கண்ண நேரமாக கை கால் எல்லாமே வந்து சரியான மாதிரி எல்லாம் புராச்சி கொண்டு வந்து நான் கொஞ்ச நேரம் அப்செட் ஆகிட்டேன். நான் எல்லாருமே வந்து சரியான மாதிரிக்கு பயந்துட்டேன். உடனே வந்து எங்கே ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா கராச்சியில் திடீரென ஒன்றுமே செய்யலாம் போட்டு நாங்களோட கண்டு சொன்னால் நம்ப மாட்டீங்க. இன்றைக்கு இந்த புது பைக் மோட்டர் சைக்கிள் ஸ்டார்ட் கூட இன்றைக்கு வர மாட்டேன்ட்டு எங்கிட்ட பலனோ இல்லை என்னமோ தெரியலை. அப்போ உடனே என்ன செஞ்சால் சைக்கிளில் தான் போய் ஓட்டோ இல்லாமல் வந்து ஹயருக்கு ஓடுறவங்க அவங்கள போய் சொன்ன உடனே வந்துட்டாங்க. வீட்டை வந்து தான் வந்து இப்போ தான் அட்மிட் பண்ணி போட்டு வெளியில் வந்து இன்று ஓடுறது நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே அட்மிட் பண்ண வந்து அம்மாவோட வந்து யார் நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்மு தான் ஹாஸ்பிட்டலில் வந்து நிற்கிறாங்க. என்ன ஏண்டா பொடியல் போய் நிற்கலாது. அப்போ அதனால தான் நாங்கள் என்ன விஷயமே இருந்தால் நாங்கள் வந்து உறவுகளுக்கு வந்து நாங்கள் வெளிப்படுத்துகிற விஷயம் உண்டு. உண்மைக்குமே கூடுதலாக வந்து அம்மாண்ட இயல்பு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் இருந்தாலும் ஜாலியாக சிரித்து பேசி தான் கதைக்கிறவங்க. ஒளிவு மறைவு இல்லை. தனக்கு எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் ஆனால் வழிகாட்டாமல் உள்ளுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. இன்றைக்கு அம்மா பார்த்ததுமே எனக்கு சரியான மாதிரிக்கு கவலையாக போட்டுது. அப்பா கூட இன்றைக்கு அழுதே போட்டார். அம்மா சொன்னால் நம்மாட்டிங்க அப்பா தான் இன்றைக்கு தூக்கி ஆட்டோவில் இருத்தினேன்டா நடக்கக்கூட மாட்டாங்க. அப்படி இருந்தும் அன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கிற ராதா தான் கதைச்சிருந்தது. இந்த வருத்தத்தை நீங்கள் வச்சிருக்காதீங்க, இது நார்மலான வருத்தம் இல்லை, கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இருக்கிறது நல்லமென்று சொல்ல. அம்மா வந்து கொஞ்சம் நார்மலாக ஓகே தான் இருந்தோம். ஆனால் உண்மைக்குமே பயந்தே போட்டேன். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து நெஞ்சு வந்து இறுகி போச்சு அம்மாக்கன்னு. அந்த அந்த பிரிச்சிக்க வந்து தண்ணியை வச்சு அடி பிரிச்சிக்க எப்படி கட்டியாகுமோ அதே மாதிரி அப்படியே அந்த கொழுவி பிடிச்சி அப்படி வந்து என்ன சொல்லுவாங்க அம்மாவுக்கு வந்து தான் மூச்சு சுவாசிக்க இல்லாமல் போயிட்டு அப்படியே வந்து அப்படியே தான் அந்தரப்பட்டு வண்டி கொண்டு நாங்களும் பதறப்பட்டு இதாண்டி என்ன செய்கிறோம். ஒரு நிமிஷம் எங்களுக்கு என்ன செய்கிறேன்ட்டு தெரியல. எங்களுக்கு ஒரு நிமிஷம் என்ன செய்ய போகிறோம்ன்ற அந்த கட்டத்தில் இருந்து பார்த்தா தான் தெரியும். மற்ற உறவுகள் ஒன்றுமே தப்பாக நினைக்காங்கன்னு அம்மாவுக்கு இப்படி நீங்கள் வீடியோ இப்படி போடுறீங்களே என்று சில உறவுகள் வந்து இல்லை நார்மலாக நாங்கள் இப்படி தானே வீடியோ வந்து போடாட்டாலே நினைப்பீங்க என்னடா உங்களுக்கு எதுவும் வருத்தமா இல்லாட்ட என்ன பிரச்சனைக்காண்டி வீடியோ ஒன்றுமே பதிவு செய்யலைன்ற மாதிரி. இப்படி எங்களை சுற்றி சின்ன சின்ன வருத்தங்கள் சின்ன பிரச்சனைகளால் நாங்கள் ஒரு சில வீடியோவில் வந்து பதிவு செய்யலாம் கிடக்கு. உண்மையில் அம்மா குறித்து தான் எங்களுக்கு வந்து கவலை. மற்றும்படி என்ன விஷயமே இருந்தால் நாங்கள் வெளிப்படுத்துகிறாங்க. அதனால் ஒரு தடவை தவறுதலாக நினைக்க வேண்டாங்க. இதை கூட உங்களுக்கு நாங்கள் பதிவு இடாட்டா உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் நினச்சி கொண்டிருப்பீங்க எல்லாருமே சந்தோஷமாக ஓகே தான் இருக்கிறாங்கன்ற மாதிரிக்கு. உண்மைக்குமே இதுவரைக்கும் ஒன்றுமே சொல்லலை. அம்மா வந்து அட்மிட் பண்ணிக்கிறாங்க. அம்மா கதைக்க கூட இயலாத ஒரு கட்டத்தில் இருக்கிறாங்க சத்தியமாக. அப்போ நான் நினைக்கிறேன் ஒரு ஊசி எதுவும் போடுவாங்க நினைக்கிறேன். கொழுவலுக்கு வந்து கொழுவி இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஊசி போடுவாங்க. அப்படி இல்லாட்டி என்ன வருத்தம்ன்றது எல்லாம் டெக்ஸும் எடுத்து தான் நம்ம செக் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் டாக்டருக்கு படிக்கிறீங்களா? நான் டாக்டருக்கு படிக்கலான்னு சொல்கிறேன். நான் எங்களுக்கு தெரிஞ்ச அளவு. சரி, எனவே எங்கள்கிட்ட சேனலுக்காரன் பெஸ்ட்டு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்குது. உண்மைக்குமே இனிமேல் அடுத்த கட்டமாக நாங்கள் அம்மு வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னவங்க டாக்டர் ரெண்டு அதை கண்டிப்பாக நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளும். உண்மையில் பார்த்திங்கன்னா உள்ளுக்கு வந்து அலோட் பண்ண மாட்டாங்க வீடியோ எல்லாம் எடுக்கிற கண்டு. இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் மிஞ்சால செகண்ட் ஃப்ளோரில் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஒரு சில பதிவுலேருந்து பதிவு இடையில ஏன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலில் வந்து வீடியோ சம்மந்தமாக எடுக்க விட மாட்டாங்க. அது உண்மையில் நல்ல ஒரு விஷயம் உண்டு ஹாஸ்பிட்டலை பொறுத்தளவில். அப்படியான பதிவுகள் வந்து எடுக்கணும். அப்படி இருந்தாலும் அந்த ஒரு சில கட்டங்கள் நார்மலாக நான் எடுத்திருக்கிறேன். அதே நான் வந்து நாங்கள் எடுத்துருக்கேன் கொஞ்சம் கட்டங்கள் கண்டிப்பாக. என்னடா அம்மா
வைத்தியநாள் பாட்டு கூட போயினா தம்பி எல்லாம் கொண்டு வந்தீங்க சரி இப்போ பார்த்தீங்கன்னா பிஓசி பேங்க் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் திரும்பணும் வலது பக்கம் சைடு திரும்பினா மந்திய ஹாஸ்பிட்டல் இப்போ நாங்கள் அம்மா பார்க்குறதுக்காண்டி போகிறோம் இப்போ வந்து பழைய ஹாஸ்பிட்டல் இல்லை இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணிக்கணும் அங்கால ஹாஸ்பிட்டல் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வாகனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிற்கிது அது ஹாஸ்பிட்டலில் சரியான க்ரௌட் அம்மா நிற்கிறோடையா கொஞ்சம் சேஃப்டி எங்களுக்கு என்ன இதில் பார்க்கிங்கில் விடுவோம் என்ன பைக்கை சரி அது பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து பார்க்கிங்கில் விட்டுட்டு நாங்கள் இது மாதிரி அம்மாவுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அம்மா என்ன நிலைமை இருக்கிறான்ற அம்மு வந்ததுக்கப்புறம் நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் சரி தானே சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா வந்துட்டாங்க அப்போ அம்மாவை வந்து நாங்கள் கேட்போம் டாக்டர் என்ன சொன்னோம் என்ற கபடியாக நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் தெரியும் பெரிய டாக்டர் என்ன சொன்னோம் பெரிய டாக்டர் வரையில இல்லை பெரிய டாக்டர் வரையிலையா அவர் இன்றைக்கு லீவா நாளைக்கு தானே பெரிய டாக்டர் வருவாரா அப்போ ஒரு நிமிஷம் பாருங்க பெரிய டாக்டர் வந்து லீவாம் நாளைக்கு தான் வருவாருண்டா அப்போ சீரியஸ்ன்னு சொன்னால் என்ன செய்யறது ஒன்றுமே செய்யலை அதான் நானும் கேட்டேன் அப்படி அப்படியாலும் எல்லாமே இருக்குது அப்போ நாங்கள் சொன்னாங்க அப்போ மற்ற 2 டாக்டர்ஸ் மேலே தான் இருந்தவனம் அவையில் வந்து பார்த்துட்டு சொன்னீங்கன்னா இப்போ பெரிய டாக்டர் இல்லாதபடியா அவங்களுக்கு ஊசி மருந்தும் போட இல்லாது அவர் வந்து பார்த்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தானே நாங்கள் ஊசி மருந்து போடுவோம் அதுவும் வரையும் உங்களுக்கு கொஞ்சம் செக் பண்ணுறோம் இப்போ பிளட் செக் பண்ணினதா அத்தைக்கு இப்போ வந்தோம் பிளட் செக் பண்ணதா மற்ற இசிசி எடுத்து பார்த்தது என்னென்னா அத்தைக்கு நெஞ்சில் இருந்து அப்படி விரைச்சி கொண்டு வந்துட்டு ஒரு கால் அப்படி விரைச்சுன்னு சொல்கிறோம் ஐஸ் கட்டி மை ஒரு கை பக்கம் குளிருது ஒரு கை குளிருது ஒரு கை அப்படி நோமலாக தான் இருக்குது தொட்டு பார்க்க சரியாகுன்ற விரைச்சி போயிடலாமல் இருக்குது அப்போ தான் சொன்னேன்னா அப்போ நான் டாக்டரை பண்ணேன் இதுக்கு அப்போ என்ன செய்கிறேன் பெரிய டாக்டர் நாளைக்கு வரும் வரையும் புரியும் அப்போ இருக்கிறாண்ட இல்லை நாங்கள் அதுக்கு குளிச்சு எல்லாம் குளிசை போட்டதா ஓகே உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்கள்ட சிச்சுவேஷன் என்னமோ தெரியல மற்றபடி பராமரிப்புகள் வந்து ஓகே நாங்கள் டாக்டர் வந்து குறை சொல்லக்கூடாது அவங்கள்ட பராமரிப்பு வந்து ஓகே உண்மைக்குமே பெரிய டாக்டர் வந்து இப்போ எங்கள்கிட்ட அம்மாவுக்கு இருக்கிற மாதிரி வருத்தங்கள்லாம் சில நேரங்களில் எவ்வளோ இருக்கும் எவ்வளோ பிரச்சனையிலேயும் அந்த டாக்டர் வந்து இருப்பார் அப்போ அவங்கள்ட்ட கதையை வந்து நான் கண்டிப்பாக கேட்கத்தானே வேணும் இங்கே வந்து டாக்டர் மேலே நோமலாக இருக்கணும் தானே அப்போ அவங்கள வந்து கண்டிப்பாக பார்த்து கொண்டு இருப்பினும் அப்போ நோமலாக அம்மா என்ன கதைக்கிறாவா இல்லை என்ன மாதிரி ஒலிம்பி இல்லாமல் இருக்குது அவ்வளோ சரியாக கஷ்டப்படுறோம் என்ன சொல்கிறோம் காலமாக நல்லா தான் இருந்தோம் எங்களோட அறைக்க வந்திருந்து எங்களோட காய்ச்சி கொண்டு இருக்கீங்க திடீர்னு சொன்னால் எனக்கு பிள்ளை ஏதோ செய்யுது காலமாக அம்மா என்ன சொன்னவா என்ன காய்ச்சவா அப்போ உங்களோட சந்திரனோட வந்திருந்து காய்ச்சி கொண்டு இருந்தவா நேற்று போனாங்கல்ல அப்போ காய்ச்சி கொண்டு இருக்க அத்தை காய்ச்சி கொண்டு இருக்க திடீர்னு சொன்னால் நெஞ்சுக்கு ஏதோ செய்யுது அப்போ நான் குளிச்சு கொண்டு இருந்தேன் சசியாட சொன்னா ஆமாம்மா கொஞ்சம் சுடுதண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு சசியா ஒன்று கத்தியால் கையில் பிடிக்கலாம் போயிட்டு அப்படி கையெல்லாம் குறைச்சி போட்டு அவள் சசியா சொல்லியிருக்கா சசியா கொஞ்சம் பறக்குங்க அப்போ தான் நானும் வந்தேன் சந்திரனும் வந்துட்டேன் சந்திரன் வந்து என்னென்ன செய்யுது என்ன செய்யணும் அப்படியே கதைக்க கூட எல்லாம் போய் அப்படி
மூச்செல்லாம் மடிக்கு பயமாகி போயிட்டு இப்போ நிற்கிறவங்க ஒருத்த கொஞ்சம் படுத்துருங்கன்னு படுக்க கூட இல்லை அவ்வளோ எப்படின்னு சொல்கிறோம் அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தோம். அப்போ தான் நாங்கள் உடனே உங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு ஆட்டோவுக்கு போக சொல்லி அப்பா அம்மாக்களே எல்லாம். ஓகே, உண்மைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் எல்லாம் லீவாக நிற்கிற வழியாக ஏதோ டக்கண்டு அம்மா மதிஸ் போட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரக்கூடிய இந்த இது பார்த்திங்கன்னா இப்போ மழை காலங்களுடைய கூட வேலையில் இருந்து எல்லாருக்குமே வந்து வேலை வாய்ப்பு வந்து கண்டிப்பாக குறைவு. அப்போ அந்த அடிப்படையில் வந்து நாங்களும் எல்லாம் நின்றபடியாக அம்மா வந்து உடனேயுமே இப்போ என்ன வருத்தமாக இருந்தாலும் சரி ஒரு வருத்தம் இப்போ ஏழாத கட்டத்தில் நாங்கள் உடனே வந்து ஸ்போர்ட்டில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாங்கள் கொண்டு வரணும். எவராக இருந்தாலும் நாங்கள் லேட் பண்ணக்கூடாது, என்ன வருத்தமாக இருந்தாலும் வந்த வகையில் நாங்கள் டக்குன்னு கொண்டு வந்துட்டோம். உண்மைக்குமே நாங்களும் சரியான மாதிரிக்கு பயந்து போனோம். மற்ற வந்து அம்மாவில் ஒரு குணம், அம்மாண்ட இயல்பு உண்டு. எப்படின்னு சொன்னால் எவ்வளவு தான் தனக்குள்ள ஒரு பிரச்சனை எவ்வளவு தான் வருத்தமாக இருந்தாலுமே ஒன்றுமே வந்து வெளிப்படையாக வந்து சொல்லவே மாட்டா, எங்களுக்கு கூட சொல்ல மாட்டா. இப்போ ஹாஸ்பிட்டலில் டாக்டர் எதுன்னு சொன்னால் கூட சொல்ல மாட்டாங்க. அப்படி எது விஷயமே இருந்தாலும் எங்களுக்கு சொன்னால் தானே நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எதென்றாலுமே வந்து நாங்கள் செய்வோம். சொல்லுங்க. விஷயமே மறைக்கிறது. இப்போ என்னன்னு சொல்கிற பிள்ளைகள் எல்லாம் யோசிக்க போகிறேன். இப்போ இருந்து சொல்கிறேன் எனக்கு நீங்கள் போகல வீட்டை நான் இருக்கிறேன், நான் பயம் இல்லையாங்க எனக்கு. ஆனால் இது சத்தியால் ஒழுங்கியே நடக்க இல்லாமல் இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு போச்சு. இப்போ நான் கண்டிப்பாக நாங்கள் ஒரு முடிவு ஒன்று எடுத்துக்கிறேன். எப்படின்னு சொன்னால் அம்மாண்ட வருத்தத்தை வந்து கண்டிப்பாக நாங்கள் முழுமையாக மாற்றணுமென்று தான் நாங்கள் இப்போ முடிவு எடுத்துக்கிறோம். தம்பியிலேருந்து அத்தியாகலேருந்து எல்லாருக்கிட்டையுமே நான் சொன்ன வசனம் எப்படின்னு சொன்னால் அம்மாண்ட வருத்தத்தை வந்து நான் கண்டிப்பாக நாங்கள் இப்போ இங்கே மந்திய ஹாஸ்பிட்டலில் ஒரு வேலை இல்லாட்டா கூட யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டல்னு சொன்னாலும் அங்கே எத்தனை நாள் ஆகினாலும் அங்கேயே நிற்கட்டும், எத்தனை நாள் ஆகினாலும் அங்கேயே நின்று வடிவா அம்மாண்ட வருத்தத்தை ஃபுல்லாக மாற்றிட்டு தான் வீட்டை கூட்டி கொண்டு வர்ற அளவுக்கு நாங்கள் இப்போ முடிவு எடுத்துருக்கிறோம். ஏன்னு சொன்னால் இப்போ நார்மலாக நாங்கள் இப்போ இடையில கூட நாங்கள் அம்மாண்ட ஹாஸ்பிட்டல் பதவியிலேருந்து மற்ற அந்த ப்ரைவேட் ட்வின்ஸ் ஹாஸ்பிட்டலில் போன விஷயங்கள்லேருந்து எல்லாம் நாங்கள் போட்டிருப்போம். அப்போ நீங்கள் பார்க்குற உறவுகள் இன்னைக்கு பின்னம் எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூபன் நீங்கள் ஒரு வளர்ந்தபடியன் ரூபன் நீங்கள் ஒரு முடிவு ஒன்று எடுக்கலாம் தானே ரெண்டு மாதிரி எல்லாருமே வந்து யோசிப்பீங்க. அப்போ நான் அம்மாவுக்கு சொல்ல அம்மா சொல்லியிருந்தா உங்களை எல்லாரையும் விட்டுட்டு நான் இப்படி ஹாஸ்பிட்டலில் எல்லாம் நான் படுத்திருந்தா உங்களுக்கு சாப்பாடு தண்ணியிலேருந்து எல்லாத்தையும் வந்து தங்கச்சியும் வந்து 2 பிள்ளைகளோட வந்து சரியான மாதிரி கஷ்டம். அப்போ அவளும் வந்து பார்க்குறன்ற கொஞ்சம் கஷ்டம். அப்போ அதனால தானே நான் இருக்கேன். மற்ற எனக்கு இப்போ உடம்பு நிலை இல்லாமல் வந்து கொஞ்சம் பரவாயில்ல தானே. அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் கவலைப்படுறீர்கள், எதுவும் பெரிய பிரச்சனைண்டா நான் போய் அட்மிட் ஆகிறேன் 2 மேலே சொல்லியிருந்தேன். அது வந்து இப்போ என்ன சொல்லுவாங்க ஆகும். சரி, ஓகே. உண்மைக்குமே நாங்கள் கட் பண்ணி எடுக்க வேண்டிய நிலைமை பார்த்திங்கன்னா உண்மையில் ஹாஸ்பிட்டலில் எடுக்கிறேன்டா அப்புறம் எனக்குமே வந்து பயமாக இருந்தது. அப்போ நர்ஸ் வந்து கூப்பிட்டா எங்கண்ட அம்மாவோட வந்து நிற்கிறேன்னு சொல்ல உடனே அம்மா சொல்லிச்சு நான் தான் நிற்கிறேன்னு சொன்ன உடனே போயிட்டா. அப்போ அங்கே இருக்கிற டாக்டராம் வந்து செக் பண்ணி போட்டு சொன்னவராம் இவங்களை வந்து கண்டிப்பாக யாழ்ப்பாணம் பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் அனுப்பணும். அப்படி அதுவும் வந்து நான் ஷுவர் பண்ண மாட்டேன். பெரிய டாக்டர் வந்து நாளைக்கு காலமாக ஒரு 10 மணி போல் தான் செக் பண்ணோன்னே என்னை தான் சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் அவங்கண்ட கமக்காடு எல்லா உடம்புலையும் வந்து கொஞ்சம் கட்டித்தன்மை எல்லாம் இருக்கான். கண்டிப்பாக ஆப்ரேஷன் செய்யணும். அப்போ அதனால தான் இவங்களுக்கு அந்த பிறப்புத்தன்மையிலேருந்து எல்லாமே சம்டைம் வருது போல் கிடக்கின்ற மாதிரி சொல்லி கொண்டு இருந்தா நிறைய சொன்னவங்க எல்லாத்தையும் வந்து நான் சொன்னால் எனக்கு வந்து மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த வகையில் அப்படியே ஒரு சில விஷயங்களை நான் கேட்டுட்டு இப்போ நான் அப்படியே வந்தது பார்த்திங்கன்னா மாமா விட்ட தம்பியும் வந்து இந்த பைக்கை எடுத்துக்கொண்டு ஒரு அலுவலாக வழியில் போயிட்டான். உண்மையில் எனக்கு என்ன சொல்கிறேன் எது சொல்கிறேன்னு உண்மையில் எனக்கு ஒன்றுமே தெரியலை. அம்மாவை குறித்து சரியான மாதிரிக்கு எனக்கு கவலையாக கிடக்கு. என்னடாப்பா ஒரு இவ்வளோ குறிப்பிட்ட வயசுலேயே இப்படி ஒரு வருத்தங்கள் வருது ஒன்று மாதிரி ஏன்னா நார்மலாக பார்த்திங்கன்னா அம்மா பொறுத்தளவில் எது விஷயமா இருந்தாலும் ஜாலியாக பெம்படிச்சு கதைப்பாங்க கொள்ளுவாங்க. அந்த பெரிய வருத்தம்னு சொன்னாலும் அம்மாண்ட இயல்பு வந்து இப்படித்தான், அந்த பெம்பல் அடித்து கதைப்பா சிரிப்பா. ஆனால் அம்மா பொறுத்தளவில் அம்மாவுக்கு வந்து ஏகப்பட்ட வருத்தம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. இல்லைன்னா அந்த கால் கை எல்லாமே வந்து பிரேக் ஆகுது. பார்த்திங்கன்னா நானே வந்து அம்மாண்ட உடம்பு தொட்டு பார்த்துனா பெரிய இந்த ஒரு பக்க கால் வந்து இப்படி புரைச்சி போய் கல் மாதிரி கிடக்கு, மற்ற கால் வந்து நோமலாக இருக்குது. அப்போ அதை நான் அங்கே இருக்கிற டாக்டர் வந்து கேட்டேன், டாக்டர் அப்போ இதுக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு பக்கம் கால் புரைச்சி இருக்குது ஒரு பக்கம் நோமலாக இருக்குன்ட்டு. அதுக்கு தானே தம்பி நான் உங்களுக்கு தமிழ்லான்னு சொன்னாங்க, நாளைக்கு தான் பெரிய டாக்டர் வந்து என்னென்னு சொல்லுவாங்க. நாங்கள் எல்லா விஷயத்தையும் வந்து உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லலாது. மற்றது உங்கள்கிட்ட அம்மா வந்து கிளினிக் எல்லாம் வர்றவங்க தானே. அப்போ நீங்கள் நார்மலாக வந்து நாளைக்கே உங்களுக்கு என்னென்று சொல்லுவாங்க. அப்படி இல்லை, ஆனால் கண்டிப்பாக ஆப்ரேஷன் செய்யணுமா அம்மாவுக்கு வந்து ஏன்னா அந்த கட்டித்தன்மையில் இருக்கான். அதனால அந்த உங்களுக்கு அம்மாவுக்கு வந்து சரியான வேதனையாக இருக்கா. அப்போ ஒரு வசனம் கேட்டது, உங்கள்கிட்ட வீட்டில் உங்கள்கிட்ட அம்மா
வேலை செய்கிறவனும் கூட உண்டு. அப்போ நான் சொன்னேன் பெருசாக வேலை செய்கிற டாக்டர் கொஞ்சம் குறைவு தான் அப்படின்ற சொன்னால் உங்களோட அம்மா வந்து நீங்கள் ஒரு வேலையுமே செய்யக்கூடாதான். ஏன்டா அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் வருத்தங்கள் இருக்காம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சொல்லப்போனால் பலூன் மாதிரி தான் உங்களோட அம்மான்ற உடம்பு இருக்காம ஏண்டா பழையன குறைவும் கொஞ்சம் குறைவாம். அப்போ நான் சொன்னேன் இல்லை டாக்டர் நாங்கள் மாப்பணியிலேருந்து எல்லாமே வேண்டி கொடுக்குறாங்க, பல வகை எல்லாம் வேண்டி கொடுக்குறோன்னு சொல்ல தம்பி நீங்கள் என்னத்தை தான் வேண்டி கொடுத்தாலும் அவங்களோட உடல்நிலை கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. என்றாலும் இனிமே காலங்களில் நீங்கள் அவங்கள வேலை செய்ய விடாதீங்கோ. மற்றது இப்போ நார்மலாக பார்க்க போனால் அங்கண்ட அம்மா உடுப்புலேருந்து எல்லாமே வந்து அம்மா தான் துவைக்கிறவன். நான் ஓப்பனாக சொல்கிறேன்னு பார்க்குற உறவுகள் ஒன்றும் தப்பாக நினைக்காங்க. உண்மைக்குமே இப்போ நாங்கள் வேலைக்கு போனாலும் சரி போகாட்டாலும் சரி அம்மா சொல்லுவா நீங்கள் எல்லாம் அப்படி இப்படி உடுப்போல் துவைச்சி விட்டுருவீங்க, நான் உடுப்பு எல்லாமே வந்து துவைக்கிறேன்ற மாதிரி. அப்போ அந்த வகையிலும் எனக்கு சந்தோஷமாக கிடையாது. அம்மா ஒரு வேலை கூட எங்களையும் செய்ய விடுறது இல்லை. ஏன்டா நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்படி எங்களை வளர்த்துட்டா ஒரு வேலையுமே செய்யக்கூடாதுன்ற மாதிரி. மற்ற தங்கச்சியும் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி 2 பிள்ளையோடு இருக்கிறாள். அப்படி தங்கச்சி கல்யாணம் பண்ணாமல் இருந்தாலும் தங்கச்சியாக பார்த்துருப்பா எங்கள் உடுப்பு துணியிலேருந்து எல்லாமே வந்து கூட நாட செஞ்சுருப்பாங்க. அப்போ பார்க்குறீங்க என்ன யோசிப்பீங்க, என்ன ரூபான் எல்லாத்தையுமே சொல்கிறேன் நீ ஒரு வளர்ந்த படியம் தானே, என்னத்துக்கு அப்போ அம்மா இப்படி கஷ்டப்பட விடுற, நீ உடுப்பு துணியில் நீங்கள் இருந்தாலும் துவைக்கலாம் தானே செய்யலாம் தானே மாதிரி கூட. சமையல் சாப்பாடு கூட எங்கள் அம்மா பொறுத்தளவில் சாப்பாடு கூட தான் செய்வான். ஏன்னு சொன்னால் நாங்கள் அப்படி தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிட்றது. நான் முடிவெடுத்துக்கேன் சாப்பாடு எப்படி தான் இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்று அம்மும் அப்படி இல்லாட்டா கொஞ்சம் தங்கச்சிக்கு தான் கொஞ்சம் கஷ்டம், ஏதோ அவையால் இயண்டாது அவையே சமைச்சு தரட்டும் தங்கச்சியாக்கன்ற மாதிரிக்கு நான் முடிவெடுத்து இப்போ பெரிய யோசனையாக கிடக்கு. என்ன பார்த்திங்கன்னா பின்னேற டைம் ஒருக்கா நாங்கள் கண்டிப்பாக ஒரு 4:30-5 மணிக்கு பின்னேற டைம் ஒருக்கா நாங்கள் போகணும். சில நேரங்களில் சம்டைம் பெரிய டாக்டரும் வந்திருக்கலாம் பின்னேரம். ஏன்னா அவர் சொல்லியிருந்தார் பின்னேரம் அப்படி இல்லாட்டா நாளைக்கு காலமாக பெரிய டாக்டர் வருமாண்ட மாதிரி. கடவுளை உண்மையாக பெரிய டாக்டர் பின்னேரம் என்றாலும் வந்து அம்மாவுக்கு என்னமேன்ற வந்து கண்டிப்பாக சொல்லணுமென்று நான் கடவுள்கிட்ட நினைக்கிறேன். நான் என் அம்மாவுக்கு ஒன்றுமே நடக்கக்கூடாது. சத்தியமாக எனக்கு எல்லாத்தையும் விட அம்மாண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு ஒன்றுமே ஆகக்கூடாது. அம்மா செட்டியான மாதிரிக்கு கஷ்டப்படுறேன். இன்றைக்கு தான் அம்மா அழுததையும் கவலைப்பட்டதை நான் இன்றைக்கு இந்த கண்ணூடாக நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு உண்மையாக எனக்கு அழுகையே வந்துட்டு அந்த இடத்துல. ஏண்டா ஒரு கொஞ்ச நேரம் சரியான மாதிரிக்கு நான் அப்செட் ஆகிட்டேன். ஆட்டோ இல்லை, ஆட்டோ வர கராச்சியில், மற்றது பைக்கு கூட இன்றைக்கு ஸ்டார்ட் பெரியல. நான் பதட்டப்பட்ட மாதிரி இன்றைக்கு எல்லாம் எங்கள்கிட்ட குடும்பத்தில் எல்லாருமே அப்போ அழுதுட்டார். பார்த்தா நான் தான் சைக்கிளில் ஓடணும். நான் கடவுளே ஒரே ஒரு ஆட்டோ நின்றது எங்கள்கிட்ட பலனுக்கு. உடனே அந்த அண்ணா வந்து ஸ்போர்ட்டில் வந்துட்டார். இல்லைன்னு சொன்னால் சரியான மாதிரி இருக்குது. எல்லாருமே வீட்டை அழுதுட்டேன். வேண்டாம் நல்ல மாதிரி கழிச்சுருந்தோம். அம்மா டொப்பண்டு விழுந்துட்டா அம்மா. நான் நினைச்சது ப்ரெஷர் ஆக மாட்டேன். 2 கேட்சுன்னு தப்புன்னு இப்படி தலையை சுற்றுற மாதிரி கீழே விழுந்துட்டா. அவள் அப்பா பக்கத்து அப்பா டாக்காண்டு பிடிச்சிட்டார். பிடிச்சோன்னு சொன்னால் நெஞ்சுக்கு ஏதோ எல்லாம் செய்யுது, நெஞ்செல்லாம் உருக்கி கொண்டு வருதுன்னு சொல்லி அப்படியே காய்ச்சி கொண்டு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி செய்ய எனக்கு பயந்தே போட்டேன். அப்போ பிறகு டக்கண்டு சுடுதண்ணியை வச்சு சுடுதண்ணி கூட குடிக்க மாட்டேன். அது சொன்னால் ஒன்றுமே வேண்டாம், என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகண்டு. உடனே ஒரு மாதிரி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வரணும். உண்மையில் அப்படி எனக்கு எப்படி சொல்கிறேன்ட்டு உண்மையில் எனக்கு தெரியலை. இப்படி தானே இந்த இருக்க மட்டும் யாரெண்டாலும் சந்தோஷமாக இருக்கணும். இப்போ பாருங்க நார்மலாக ஒரு சின்ன ஒரு வருத்தம் வந்தாலே அம்மா தாங்க மாட்டா. ஒரு சில வருத்தங்களும் பெறுதாண்டு அம்மா சரியான மாதிரி கவலைப்படும். அம்மா கூடுதலாக எங்களை தானே எல்லாரையும் பற்றி அம்மா சரியான மாதிரி கவலைப்படுறா. எனவே நானும் இதில் இப்போ கணக்கை கழிச்சு கொள்ள விரும்பலை. ஏன்டா நாங்கள் வடிவான முறைக்கு எல்லா விவரத்தையும் வந்து நாங்கள் தெரிஞ்சால் தான் நாங்களும் இதில் கதைக்கணும். ஏன்னா பார்க்குறவங்களுக்கும் யோசிப்பீங்க, என்ன அருவா நீ கதைக்கிற அம்மாண்ட விவரத்தை நீ சரியான மாதிரிக்கு நீ சொல்கிறா இல்லைன்ன மாதிரிக்கு. அப்போ எனக்குமே டாக்டர் ஒன்றுமே வந்து பெருசாக சொல்கிற யாரும் இல்லை. அப்போ நானும் எதிர்பார்த்த ஒன்று தான் நாளைக்கு பெரிய டாக்டர் வடிவான மாதிரிக்கு அம்மா பற்றி ஃபுல் விவரத்தை சொன்னதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு 11 கண்டிப்பாக போடுவோம். நம்மண்ட ஃபுல் விவரத்தை என்ன மாதிரி யாழ்ப்பாணம் ஏற்றினவங்களா யாழ்ப்பாணம் ஏற்ற தேவையில்லையா டாக்டர் என்ன சொன்னவர் எல்லாமே வந்து கண்டிப்பாக எங்களோட வீடியோ மூலமாக கண்டிப்பாக வரும். ஏன்டா எங்களோட உறவுகள் எல்லாருமே வந்து நேசிக்கிற கூட எங்கள் அம்மா வேண்டாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னுதுன்னா எவ்வளோ பேர் எங்களோட கதைக்கிற நீங்கள் எல்லாமே சொல்லியிருக்கீங்க. இன்னொரு உங்களோட அம்மாண்ட முகத்தில் ஒரு நாள் கூட சிரிப்பில்லாத தாங்க பார்க்கல என்ன மாதிரி. ஏன்னுதுன்னா எவ்வளோ தான் கஷ்ட துன்பமாக இருந்தாலும் அம்மா வந்து வெளிப்படையாக தன் மனசில் ஒன்றுமில்லாமல் சிரிக்கிறதான் கூட.
அப்போ அந்த வகையில் உண்மையில் சந்தோஷம். இதோட நாங்கள் எங்கள் வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். ஒரு தரமே ஒரு சில மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக என்ன நீங்கள் மன்னிச்சு கொள்ளுங்க. எனக்கு சரியான விவரம் எனக்கு தெரியலை, என்னென்ன டாக்டர் சொல்லலைன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலை. உண்மையில் இது இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளை ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.